அது வந்து முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போயிருக்குது. ஒரு 2 நாளையில் அது அறிவிப்பு வந்து முதல்வருக்கு தெரிவிப்பார். கண்டிப்பாக நிச்சயமாக இந்த அரசு மக்களுக்கான அரசு, மக்களுக்காக சேவையாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் நிச்சயம் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வெகு விரைவில் அவங்களுக்கு நல்ல தீர்வை கொடுப்பாருன்னு. இது வரல சம்மந்தமாக எந்த புகாரும் வரல. இன்றைக்கி வந்து எல்லாத்துட்டையும் மனு வாங்கியிருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி அதில் நீங்கள் உணவு தரம் இல்லை, அந்த மாதிரி யாருக்கும் காலணி கொடுக்கறதில்ல, அந்த மாதிரி ஏதாவது புகார் வந்தால் உடனடியாக கண்டிப்பாக நடவடிக்கை. அதுதான் அதைத்தான் இன்றைக்கி வந்திருக்கிறோம், எல்லாத்தையும் நேரில் சந்திக்கிறோம். அது சம்மந்தமாக யாராவது புகார் கொடுத்தாங்கன்னா நிச்சயம் நடவடிக்கை எடுக்கிறேன், ஆய்வும் பண்ணுறோம். அது சம்மந்தமாக நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் நிச்சயம் அதுக்கு உண்டான நடவடிக்கை. வேலை எல்லாமே போயிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 2 நாளையில் டெண்டர் கால்ஃபேர் ஆயிரும். கடந்த காலங்களை விட இப்போ முன்னாடியே நாங்கள் கொடுத்துருக்குறோம். அதனால் எந்த இடையூறும் இல்லை. எல்லா நெசவாளர்களும் அரசுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றி. கடந்த சில நாட்களா ஈரோட்டில் ஆவின் பால் பாக்கெட் கிடைக்கலன்னு கொடுத்தாங்க. இன்னைக்கு கூட பல இடங்கள்ல ஆவின் பால் பாக்கெட் மக்கள் வந்து தனியார் பால்களை வாங்கி அது தேவையான அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் அவங்க ஆய்வு கூட்டம் போட்டிருக்கிறாங்க. வெகு சீக்கிரம் அதுக்கு உரிய முடிவு. சென்னிமலையிலாம் பெட்ஷீட் எல்லாம் பல 100 கோடி ரூபாய்க்கு தேங்க மாட்டேங்குது, வாங்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா அரசு கொள்முதல் செய்து அதையும் இலவசமாக வழங்கும். அதை வந்து இப்போ தான் என்னென்னு ஆய்வு கூட்டம் நடத்தியிருக்கிறோம். எங்கெங்கே இந்த மாதிரி கடந்த காலங்களில் ஒரு 4 வருஷத்து ஸ்டாக் 5 வருஷத்து ஸ்டாக் எவ்வளோ இருக்குங்கிறத கணக்கிடும் பணி நடந்துட்டு இருக்குது. அது வந்ததுக்கு பிறகு அது எந்த வகையில் மக்களுக்கு இலவசமாக கொடுக்கறதுங்கிறத அரசு. கடந்த ஆட்சியில் பயன்பாட்டு கொண்டு வரப்பட்ட சோலார் பேருந்து இப்போ பயனில்லாமல் இருக்குது. அந்த மறுபடியும் வந்து ரெனோவேட் பண்ணி ரெடியாக நிச்சயம் பேருந்துகள் வந்து இப்போ போகிறதே இல்லை, தனியார் பேருந்து போகிறதே இல்லை. பேருந்துகளை பேசி அரேஞ்ச் பண்ணால் அவங்க வந்து வழக்கு தொடுத்துருக்குறாங்க. அது சம்பந்தமாக முறையாக அதிகாரிகள்கிட்ட அவங்கள கூப்பிட்டு சுமூக பேச்சுவார்த்தை நடத்த சொல்லியிருக்கிறோம். அதை சோலார் பஸ் ஸ்டாண்டை வந்து மேம்படுத்தணுங்கிறது தான் அரசோட நோக்கம். ஏன்னா மக்கள் வரிப்பணத்தில் கட்டப்பட்ட அந்த பேருந்து நிலையம் நிச்சயம் அதை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன வழிவகை அந்த பகுதியில் செய்யணுமோ நிச்சயம் அதெல்லாம் கட்டாயம் செஞ்சுருவோம். நன்றி.